البركة والقرآن فيك الخير والإحسان شهر الرحمة والغفران أهلا أهلا يا رمضان. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய நேயர்களே, ஈமானிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் இப்புனித ரமலானில் நல்லருள் பாலிப்பானாக என்று பிரார்த்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த ரமலானை எமது வாழ்வில் பல தடவைகள் எங்களை புடம்போடுவதற்காக அனுப்பி கொண்டிருக்கின்றான். இந்த ரமலான்களை நாம் எப்படி அனுபவித்து இந்த ரமலானுடைய உச்ச பயன்களை அடைந்திருக்கிறோம், அந்த அடைந்த செய்த முடித்த நன்மைகளுடைய பலாபலன்களை நாம் எந்த அளவு வாழ்வில் கண்டிருக்கின்றோம் என்கின்ற விடயங்களையும் நாம் ஆய்வு செய்வது கட்டாயமாகும். ஏனெனில் வெறுமனே எழும்பி பசித்திருந்து தாயத்திருந்து நோன்பை பிடித்து நோன்பை திறந்து தொழுது தொழாமல் விட்டு பாவமும் செய்து இப்படி பலதரப்பட்ட சிக்கலுக்குள்ளே நாம் வாழ்வை மாட்டிக்கொண்டு சில வேளைகளிலே நப்சுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய கட்டளைகளையும் நபியினுடைய நல்ல போதனைகளையும் மறுத்து வாழுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் எமக்கு ஏற்படுகின்றது. எனவேதான் ஒவ்வொரு வருடமும் எங்களை ரமலான் கடந்து செல்கின்ற போது நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம், சென்ற ரமலானை விட இந்த ரமலானில் நான் ஆன்மீகத்தில் எந்த அளவு முன்னேறி இருக்கிறேன், என்னுடைய நோன்பு என்னை எப்படி சமைத்திருக்கிறது, அந்த நோம்பினுடைய படிப்பினைகளை நான் வாழ்வில் எப்படி பெற்றிருக்கிறேன், தொழுகை அதனுக்கு எவ்வளவு எனக்கு உதவியாக அமைகின்றது, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடப்படக்கூடியவனாக இருந்தும் அந்த தொழுகையினால் ஒரு உதவியை என்னால் பெற முடிகின்றதா என்கின்ற விடயங்களையும் ஆய்வு செய்வது இந்த சங்கியான மாதத்திலே ஒரு தேவையாக இருக்கிறது. எனவே கனவான்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் அல்லாஹுக்காக வேண்டி வாழ்கின்றோம், அல்லாஹுக்காக வேண்டி மரணிக்கின்றோம். அப்படித்தான் நாம் துஆஉல் இஃப்திதாஹ் தக்பீரை கட்டின உடனேயே வஜ்ஜகத்திலே ஓதுகிறோம். இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகையும், வனுஸ்கி என்னுடைய வணக்க வழிபாடுகளும், மஹியாய நான் உயிர் வாழ்வதும், ஒமமாத்தி நான் மரணிப்பதும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்காகத்தான் என்று நாங்கள் சத்திய பிரமாணம் செய்கின்றோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அமல் செய்கின்ற என்று சொன்னால் அது உயிரோட்டமாக இருக்க வேண்டும், அது நூறானியத்தென்ற பிரகாசத்தை அடைய வேண்டும், அதனுடைய இலாபங்களை இந்த உலகத்திலையும் நாம் பெற்று அதனுடைய நன்மைகளை மறுமையிலே அல்லாஹ் சேமித்து வைத்திருப்பான். அதில் எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லை. இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், உபகாரிகள் நல்லமல்கள் புரிபவர்களுடைய எந்த கூலியையும் அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான். ஒமான பிலல்லாமில் அபீத், அடியார்களுக்கு அநீதி செய்யக்கூடியவனாக ரப்பு இல்லை என்பதை குர்ஆன் எங்களுக்கு பறைசாட்டுகிறது. இன்னக லா துக்லிஃபுல் மிஆத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அவன் எங்களுக்கு வாக்கு தந்ததுக்கு மாறு செய்ய மாட்டான் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இன்னக லா துக்லிஃபுல் மிஆத், நாயனே நீ வாக்களித்ததற்கு மாறு செய்ய மாட்டாய் என்று சொல்லுகின்றோம். இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹும் அவனுடைய வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். எனவே ஒவ்வொரு அமல்களுக்குரிய பெருமானத்தையும் அல்லாஹ் சொல்லாமல் இல்லை. ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டுமானால், ஒரு பிள்ளையிடத்திலே ஒரு வேலையை வேண்ட நாங்கள் அதாவது அவர்கள் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு, அந்த மாணவனுக்கு அல்லது ஒரு சகோதரனுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன், ஏதாவது ஒரு ஊக்குவிப்பு, ஏதாவது ஒரு அன்பளிப்பு, ஏதாவது ஒரு பிரதிபலனை கொடுக்கின்ற போதுதான் அவர் முன்வந்து அந்த வேலைகளை செய்து கொள்வார். இல்லையானால் அவர் அசமந்த போக்கிலே இருப்பதை நாம் அவதானிக்கிறோம். இது மனிதனுடைய இயல்பு. அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா நல்ல அமல்களை எமக்கு ஏவுகின்றான் என்றால் அதிலே பாரிய படிப்பினைகளும் வெற்றிகளும் இருக்கின்றன, பின்னணிகளும் இருக்கின்றன. அவைகளை நாம் எமது வாழ்வில் அனுபவிக்காமல் மரணிக்கவும் கூடாது. அதுதான் நாம் எடுக்கின்ற இந்த நோம்பினுடைய சிந்தனைகளாக இருக்கின்றன. எவ்வளவு காலமாக நோன்பு பிடிக்கின்றோம், எவ்வளவு காலமாக தொழுகின்றோம், இந்த தொழுகைகளுடைய பலாபலங்களை நாம் அறிந்திருக்கிறோமா, அடைந்திருக்கிறோமா? நோன்பு உள்ளத்தை எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்துகிறது, அது எவ்வளவு தக்குவாவை எமக்கு தருகின்றது. அல்லக்கும் தத்தக்கும், நோன்பு பிடியுங்கள்,
நோன்பு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னுண்ட சமுதாயத்துக்கும் அது விதியாக்கப்பட்ட ஒரு கடமை. எனவே நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக நீங்கள் நோன்பை நோருங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தக்குவா ஏற்படும், இறையச்சம் ஏற்படும். நக்கெடுதி அம்மாரத்துள், அதாவது மனிதனுடைய உள்ளம் அதிகமாக அம்மாரா கெட்டதை ஏவக்கூடிய ஒரு உள்ளமாகத்தான் இருப்பதை நாம் அவதானிக்கின்றோம். இன்னும் லவ்வாமா மோசமான செயல்களிலே ஈடுபடக்கூடியதாக எத்தனையோ உள்ளங்கள் இருக்கின்றதை அவதானிக்கின்றோம். இவைகளுக்கெல்லாம் சாட்டை அடி கொடுக்கின்ற ஒரு புனிதமான ஒரு அமல்தான் இந்த ரமலானுடைய நோன்பு என்பதை ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நோன்பை நோட்பதனால் நப்சு நமக்கு கட்டுப்படுகின்றது, அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நப்சு நாம் சொல்லுகிற பிரகாரம் ஏவுகின்றது, நாம் செல்லுகின்ற பிரகாரம் அதனை நடாத்த முடியும். ஏனென்று சொன்னால் அந்த நப்சை எவன் தூய்மைப்படுத்தி விட்டானோ அவன் திடனாக நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே ஹதீஸிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ருப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோக்கின்றனர், அவர்களுடைய பசித்திருத்தலும் தாய் திருத்தலும் தவிர வேறொன்றும் இல்லை. அப்படியான நோன்பு என்னது? எதற்காக? நான் நோன்பை பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய திக்ர்களிலேயும் அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லமை சிந்தனைகளிலேயும் வாயை அடக்கி பார்வையை அடக்கி மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி ஆசைகளுக்கு நாம் அடிபணியாமல் நாம் எம்மை கட்டுக்கோப்போடு வைத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த ரமலானுடைய நோன்பு எங்களுக்கு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இல்லாமல் ஏனோ தானோ என்று வெறும் பசித்திருந்து தாய்த்திருந்து கதைப்பதையெல்லாம் கதைப்பது, சொல்லுவதையெல்லாம் சொல்லுவது, கோல் புறம் பேசுவது, இவ்வாறான கெடுதிகள் செய்வது, கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்வது, நோம்பும் பிடிப்பதை கெடுதியும் செய்வதென்றால் இந்த நோம்பினுடைய பலன்கள் என்ன? எங்க போய் அந்த நோன்பு அடையும்? எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பை தக்க வைத்துக் கொள்வதும் இந்த நோம்பினுடைய பலாபலன் முழுவதையும் அடையாமல் நாம் மரணிக்க கூடாது. அது உள்ளத்துக்கு ஊட்டச்சத்தை தருகிறது, உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்றது. ஷைத்தான் உடலில் இரத்தம் ஓடுகின்ற பக்கம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றான். எனவே குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்றது, நபி அவர்கள் சொன்னார்கள், லீகு அந்த மஜாரி, அந்த ஓடுகின்ற தலங்களை நீங்கள் நெருக்குங்கள், பசியை கொண்டு தாகத்தை கொண்டு. நோன்பு பிடிப்பதனால் ஷைத்தான் எங்களுடைய உடலுக்குள்ளே ஊடறுக்க மாட்டான், அவன் வெளியிலே தான் நிற்க பார்ப்பான். எனவே எத்தனை பிரயோசனம். வயிறு இன்னும் செமிபாட்டு தொகுதிகள் கிளியர் ஆகின்றன. எத்தனையோ பிரஷர், இன்னும் சுகர், எத்தனையோ வியாதிகளுக்கு மாமருந்தாக இந்த ரமலானுடைய நோன்பு இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவைகளை நாம் அடைய வேண்டுமானால் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் அந்த நோன்பு அமைய வேண்டும். இல்லையானால் அது வீண் விளையாட்டாக, நன்மையற்றதாக, பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும். எனவே கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரமலானை நாம் மாஷா அல்லாஹ் ரொம்ப கச்சிதமாக பயன்படுத்தி என்னுடைய இரவு நேரங்களை தொழுகையில் ஈடுபடுத்தி வெறும் வெளுத்திருந்ததும் வெறும் சந்தோஷத்தை கொண்டாடியதும் ஆக்கள் ஒன்று சேருவது, கதைப்பதும் பேசுவதும் அப்படி என்று இல்லாமல் பக்குவமாக ஒது செய்து தன்னை அடக்கி இஹ்லாஸ் என்ற மன தூய்மையோடு அல்லாஹ்வை நாம் வணங்கி வழிபடுவோமே, ஆனால் நிச்சயமாக அந்த இபாதத்து, அந்த தொழுகை எங்களுக்கு நூறானியத்தை தரும். எனவே அமல் செய்வது முதலாவது நிபந்தனை ஈமான் இருக்க வேண்டும். சம்பூர்ணமான ஈமானோடு தான் அமல்கள் ஈடுபட வேண்டும். அமல் ஈடுபடுவதற்கு பரிகாரத்தை, நன்மையை பெற வேண்டுமானால் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் இல்லை என்றால் அந்த அமலுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே முதலாவது நிபந்தனை ஈமான் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹுக்காக வேண்டி என்று நாம் பிடிக்கின்ற நோன்பு, நாம் செய்கின்ற சதக்கா, நாம் தொழுகின்ற தொழுகைகள், நாம் கேட்கின்ற துவாக்கள், நாம் ஓதுகின்ற ஓதல்கள் எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸாக அமைய வேண்டும். அடுத்தது இஹ்சான், நான் அல்லாஹுவை காணாவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் நாம் அந்த அமல்களை செய்து கொள்ள முன்வர வேண்டும். இஹ்திசாப், என்னென்ன நன்மைகளுக்கு என்னென்ன கூலிகள் இஸ்லாத்திலே தரப்பட்டிருக்கின்றன, அந்த கூலியை நாம் பெறுவேன், அது நிச்சயமாக கிடைக்கும், இம்மையிலும் கிடைக்கும் மறுமையிலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்வது இஹ்திசாப்.
அடுத்தது தரீக்கத்து நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வது. இந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் எங்களுடைய அமலாகும், உயிரோட்டமாகும், ரூஹானியத்தாகும், நூறானியத்தாகும். எனவே அமலை பாதுகாத்து அந்த அமல்களினூடாக வெற்றி பெற வல்லநாயன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.